பத்தாடி சோத்துக்கு அரிசியை போட்டாச்சு. எப்பயும் வர்ற மீன்கார விற்கலாம் இந்த சைடு வருவான், அவனையும் காணும். மீன் எடுக்க போன நம்ம வீட்டில் உள்ள ஆட்களையும் காணும். ஏதாவது கிடைச்சா தானே குழம்பு வச்சு சாப்பிட முடியும். மீன் கிடைச்சா நம்ம ரோட்லேயும் முருங்கைக்காய் இருக்கு, பறிச்சு குழம்பு வச்சிடலாம். எங்கேயே கேட்ட சவுண்டு வருதே, எங்க கேக்குது? தூக்குத்தரனா அடாது. டைலாக் தப்பா வருது நமக்கு. தூக்குத்தர வர மாதிரியே இருக்கு. எல்லாரும் தைரியமா இருக்கணும். அப்படி டென்ஷன் கேட்டு போட்டு நிப்பாட்டுறோம்ல, கொழுப்பேறி வர மாட்டேங்குது. என்ன நமக்கு அங்கனே வித்துறதுக்கா மீன் வித்துருதா? இது என்னடா கொடுமையா இருக்கு. ரெகுலரா வாங்குற கஷ்டமா இருக்கு. மீன் கொண்டு வரணும், கொண்டு வரும்போது அங்கனே பாதியிலே முடிஞ்சிருதுக்கா. நல்ல மீனா பார்த்து எடுத்தோம்னா கொண்டு போய் கொண்டு வர முடியல, வழிய மறைச்சிடுறாங்க. மீன் மிஞ்சமான இருக்கா, முதல்ல மாதிரி கிடையாதுக்கா. ஊலி மீன் ஆமாக்கா, கிலோ 300க்கா. ஒரு கூட இருந்திருக்குப்பா, இவ்வளவு இருந்திருக்குப்பா. அவ்வளோத்தையும் வித்துட்டு கரெக்டா கணக்கு வச்சு 1 கிலோ கொண்டு. 1 கிலோ தானே இருக்கும். 2 கிலோ இருக்கா. 1 கிலோ தான் இருக்கும்டா. 2 கிலோக்கா. கேளுங்க, கையே தராசு, கண்ணே வெயிட் மிஷின். 2 கிலோவுக்கு 600 ரூபாக்கா. தம்பி உனக்கு வேணாம், எனக்கு வேணாம். 450 ரூபா போட்டு எடுத்துக்கிறேன். இது 300 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துடலாம் தெரியுமா இல்லையா? நான் பையன் இப்படி போடுவேன். நல்லபடியாவே வாங்கிக்கா. நல்லபடியா 50 ரூபா சேர்த்து தரேன். அதை எடுத்து நீங்க வைங்க. பாருங்க, எல்லாமே ஒரே சைஸ் மீனா இருந்தா பரவாயில்ல. ஒண்ணு பெருசு ஒண்ணு சிறுசு. நாளைக்கு ரேட் வந்து கொஞ்சமாவது ஆவரேஜ். நாளைக்கு உனக்காண்டி நானே இறங்கி போய் புடிச்சிட்டு வர்றேங்க. சைஸ் பாரு. அது நானே 200 ரூபா காசு கொடுமா. எப்பா நீ புடிச்சிட்டு வந்து, நீ இதை 100 ரூபாய்க்கு தான் கேட்பேன். அதையும் ஆவுச்சுக்கு. அதுக்கு நீ 6 பள்ளி எடுத்துட்டு வந்து ஏலத்துல இருந்து அங்கேயே ஒரு ஆள் கேட்டுச்சுமா, உனக்காண்டி கொண்டு வந்ததுக்கு இன்னும் பெருசா. இப்ப எனக்கு வியாபாரிகளை பத்திலாம் நல்லா தெரியும். லாபம் இல்லாம யாரும் உங்க வீட்டுக்கு கொண்டு வர மாட்டாங்க. அதுன்னு எனக்கு தெரியும். என்னமோ ஃபுல்லா அப்படியே ஃப்ரீயா கொடுக்குற மாதிரி. சரி சரி எடுத்துட்டு போ. 600 ரூபா மீனா 500 ரூபாய்க்கு கொடுக்குறேன்ல. நீ மீனோட கட்டணம் ரேட் சொல்லவா 200 ரூபா தான் இருக்கும். 50 ரூபா சொல்லணும் இருக்கும். யாருக்கு தெரியும்? கூட கொடுத்துட்டு போமா. கையிலையா பள்ளிட்டு போவேன். சட்டியில தச்சு கொண்டு வர போட்டு பொம்பளை முன்னாடி வரலாமாப்பா. கூட முக்கியமா சிசிடிவி இருக்கு. என் முருசன், என் மச்சான், அவன் எல்லாம் பார்த்தாங்கன்னா கொண்டு போட்டு வாங்கி காலையிலே கொண்டு மீன் குடிச்சா வெயில் வர்றதுக்குள்ள ஆஞ்சிடலாம். அவ்வளவு வெயில் அடிச்சுக்க கொந்தனுக்கு தான் போடலாம். ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். இல்ல இடம் வாங்கின போய் அடிச்சுக்கிட்டேன். மரத்தவங்கயா அதுவும் கேட்கல. இப்படி கோண்டா இருக்கு. எலி குஞ்சு சைஸ்ல இருக்கு. அவ்வளவு எலி குஞ்சு சைஸ்ல இருக்கு. எலி குஞ்சு சைஸ்ல அவ்வளவு இருக்கு. இதுல எங்க எண்ணல் 10 வெட்ட மயக்கம் வருதுப்பா. 10 குறைக்கு கிரில்லா ஓட்டுன்னு சீட்டியே வேற போட்டு வச்சுக்காங்க. தகரத்தை அங்க இருந்து அப்படி தொல்லாவுது. இனிமே ஏதாவது நல்ல இடத்த தேடி போவோம். ஏசப்பா எங்க போலாம்? நீ போகும் பாதையில் மனசு போகுதேமா. வெந்துகிட்டு இருக்க ரொமான்ஸா கேக்குது. நீ போகும் இடமெல்லாம் பூப போட்டு தாரே, கொஞ்சம் நடந்து போட்டு பந்தல் போட்டு கொடுத்தேன். எனக்கு போதும். அந்த ஒரு எனல் இருக்கு சொல்லு. நல்லா சின்னதா வேற இருக்கே. 1 கிலோ இது சின்னதா இருக்கே. நீ என்னல செட்டில் ஆயிருவ. வீடியோ எடுக்கிறேன் நானு. தேடி கிடைப்பதில்லை என்று தெரிந்த ஒரு நிழலை தேடி பார்த்து நீ உட்கார்ந்துட்ட. நான் எங்க இருந்து எடுக்கிறது? உனக்கு அவங்க அம்மா சுமித்ரான்னு பேர் வைக்காம பொன்னாத்தா இல்லைன்னா பொண்ணுத்தாயி இல்லைன்னா நல்ல பேரை சொல்றேன். மூக்கம்மா நல்ல பேர் சொல்றேன். இந்த மாதிரி பேர் வச்சுன்னா கரெக்டா இருந்துச்சு. அதுக்குதான் நீ கரெக்டா அடாப்ட் ஆயிரு. சொர்ணாக்கா வேண்டாம், அந்த அளவுக்கு ஒர்த்து இல்ல. எனக்கு எங்க அம்மா எனக்கு பேர் வச்சிருந்திருக்காங்க. குப்பம்மா
எங்க அம்மா உண்மையான பேர் எனக்கு வச்சிருக்கேன். நீலம்மால பேர் இருக்கு. நான் சொல்றேன் கரெக்டா, எங்க அம்மா எனக்கு வச்சிருக்க பேரு இளிச்சவாயி அப்படின்னு அப்பயே வச்சிருந்திருக்கோம். ஏமாளி அப்படின்னு. கோமாளின்னு சொன்னா தெரியும். இல்லைன்னா நான் சும்மா வெளியே இப்படி பேசுறத பார்த்துட்டு யூடியூப்ல என்னை கழுவி கழுவி ஊத்துறாங்களே, பெரிய கேடி கில்லாடி அத இவ அப்படின்னு. அதனால சொல்றேன் நான். கேடிப்பைய நாடகம் போட்டான். மீன் திங்கிற கிரியிரா. இன்னைக்கு மீன் இல்லையா கிழிக்கிறா காலையில இருந்து. நான் மீன் திங்கிறதுக்குலாம் ஒரு நாள் தெரிஞ்சது இல்லப்பா. உங்களுக்கு தொட்டுக்கிற பத்து கொடுக்கறதுக்குள்ளதான் இங்க கடுப்பாய் போய் மீனுக்கு தெரியுது. நாங்க வெறும் தயிரை ஊற்றி ஊறுகாய் வச்சு கூட சாப்பிட்டுட்டு நாங்க வாட்டிக்கு கிளம்பிடுவோம். இல்லை சாம்பாரை வச்சு தின்னுட்டு போயிருங்க நான் பாட்டுக்கு. ஊளி மீன் ஆஞ்சிட்டு வந்தாச்சு. நல்லா ஆஞ்சு கடிக்கிட்டோம். ஊரில் சடவுனு பாதி மீனை ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சோம்னுங்களேன், எப்படியும் ஏதாவது ஆயிரும். அதனால் அவ்வளோத்தையும் பொரிச்சு வச்சுட்டோம். நைட்டு தின்னுக்கலாம்னு சொல்லிட்டு அவ்வளோத்தையும் பொரிக்கப்பேன். கொஞ்சம் மிளகா பொடியும் 1 ஸ்பூன் மசாலா பொடியும். எனக்கு இந்த மசாலா பொடி இப்போ கையில் எடுக்கும் போது ஞாபகம் இருக்கு. நேத்தாம் தாத்தாவம்மா ஒரு அக்கா வாய்ஸ் நோட் போட்டிருந்தாங்களே, அழுது. அதை நான் அட்டாச் பண்ண முடிஞ்சுன்னா அவங்களுக்கு நான் அட்டாச் பண்ணி விட்றேன். உண்மையாவே அழுது இருந்தாங்க. அவங்கள வந்து தூத்துக்குடிக்கே கூட்டிட்டு போயிட்டோம். அவ்வளோக்கு மீனவர்களோட பாரம்பரிய மீன் குழம்பு அப்படியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியமா இந்த டேஸ்ட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி எனக்கு வரும்னா நான் இது பண்ணவே இல்லை. அவ்வளோ தள்ள நாங்கள் மசாலா பொடியை இந்த வாய்ஸ் போட்டோம்னா கண்டிப்பா நம்ம மசாலா பொடி வாங்காதவங்க கூட வாங்கிருவீங்க. என்னன்னா அது அப்படி என்னதான் இருக்கு இவ்வளவு ஹைப் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கூட வாங்கிருவீங்க நிறைய பேர். அந்த அளவுக்கு சூப்பரா இந்த அக்கா பேசியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த அக்கா பேசும்போது. கொஞ்சம் கண்ணு கலங்குச்சு. ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு எனக்கு. அவங்க வாங்கும்போது எதிர்பார்க்கலையா இவ்வளோ டேஸ்டா அது வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களுக்கு தூத்துக்குடிக்காரங்களா, அவங்க பூர்வீகம் வந்து தூத்துக்குடியா. இப்போ அவங்க வெளியூர்ல இருக்காங்க. தூத்துக்குடிக்கே என்னை கூட்டிட்டு போயிட்டு சொன்னீங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு எப்படி அந்த சேர்த்து கேட்கும்போது இந்த மெசேஜை கேட்டு போய் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா என்ன நிறைய பேர்ட்டு இது நம்மளால கொண்டு போய் சேர்க்க முடியலன்ற வருத்தம் இருந்துச்சு. சாப்பிட்டு பார்க்க மாட்டேங்காங்க. ஏன்னா இன்னுமே இந்த கலப்பட மசாலாக்கள், கார்பரேட் கம்பெனி செய்யற மசாலாக்கள் அந்த ருசிக்க அந்த ஒரு வேற ஒரு அந்த மசாலா டேஸ்ட். நயன்தாரா திரிஷா வச்சு விளம்பரம் பண்ணணும்னா விற்கும். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, என்னோட மார்க்கெட்டுக்கு கம்பெனிக்கு நான் தான் நயன்தாரா, நான் தான் திரிஷா. என்ன இங்க இருங்க, என்னைக்குமே அவங்கவுங்க கம்பெனிக்கு அவங்கவுங்க தான் ப்ரமோட் பண்ணணும். யாருமாமா துள்ளுது. ஆமா, நான் என்ன டைலாக் பேசினா நீங்க வீடியோ கட் பண்றீங்க, எனக்கு கடுப்பாகுது. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போறேன். நம்ம சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி, அதுக்கப்புறம் தங்கநகைக்கு ஒருத்தவர் பண்ணுவாரு அவரு, இவங்க எல்லாம் சின்னதா இருக்குதான் மேல வந்திருப்பாங்க. ஸ்டார்டிங்ல யாரும் மேல பெருசாவா இல்ல. அப்பெல்லாம் அவங்க வரலாறுலாம் எடுத்து பாருங்க. அவங்க எவ்வளவு சின்ன கடை வச்சு பெரிய கடை வச்சு முன்னேறி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். எல்லாம் எதுவும் தெரியாம பேசிட்டு இருக்காங்க. கமெண்ட்ஸ்லயே வரும் பாருங்க, சொல்லுவாங்க அவங்கலாம் யாரு எப்படின்னு. எல்லாம் இப்படியே பொரிச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிடுவான். அவன் எடுத்தா மறக்கிறேன், ஏன் எடுத்து மறக்கிறேன். இந்த திமிட்டில அப்புறம் தெரியுமா இந்த சொல்லுவாங்க மொத்தக்கார பிள்ளைகள்லாம் பசிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மகமா இருக்கிறவங்களுக்கு பொட்ட பொட்ட சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. நானும் அப்படிதான். அப்படியும் இருக்கான்.
மீன் பேர் உருட்டு ஊழியா? எங்க அண்ணன் பேரு மாவுளா, எங்க அப்பா பேர் தடியன். எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. என் தம்பி பேரு ஊழி, என் குட்டி தம்பி பேரு கடவுளி. நல்லா இருக்கு. கடையில் மீன் வைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். கீழே ஒட்டி கவுந்து கிடக்கு. ஊருக்கா சொல்லியிருக்கேன். பரபரப்பா சமைச்சா அது இருக்கு இது இருக்குன்னு பார்த்தா மீனை பொறிச்சு கஞ்சி ஊத்திட்டு வந்துட்டா. ஆனா அது இருந்து இது இருந்து இதுக்கு இணையாகாதுன்றதுதான் ஒரு முக்கியமான. எந்த சாப்பாடுனாலும் இங்க இருங்க பழையத்துக்கு வெயிட் பண்ணணும். மட்டன் பிரியாணியோட நினைச்சா சாப்பிட்டுலாம் 1/2 மணி நேரத்துல. பழைய கஞ்சிக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். மட்டன் பிரியாணி 1/2 மணி நேரத்துல சாப்பிடலாம். கடைக்கு போனா சாப்பிட்டுலாம். சாலட் போனா மட்டன் பிரியாணி கிடைக்கும்ல. இங்கேருந்து போக ஒரு 10 நிமிஷம், கடையில வாங்க 10 நிமிஷம், திணிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் கடத்துட்டு. ஆடு மாடு பாவம், அது கிழிக்கும். ஏமா இவங்க 2 பேரையும் எங்களை கெட்டி போட்டு வளமா, அவங்க ஆடை விட மோசமா அண்ணன் தட்டி கட்டி பிடிக்காங்க. எங்களெல்லாம் இதை வளர்க்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லு. என்ன சொல்ல கருத்து சொல்ல வரியா? அடுத்து நாயும் வளர்க்க கூடாது. ஏன் தெரியுமா? எல்லா மீன் முள்ளு கிள்ளு எல்லாத்தையும் நீ தின்றுவேன் கிளப்புக்குன்னு. நல்லா இருக்கா? என்னதான் இருந்தாலும் பக்கத்துல ஊருகா வேறமே. பட்டை ஊருகா அண்டைய தூக்கி காட்டுச்சு. முன்னெல்லாம் சமைக்கணும். எங்க அக்கா அடுத்த செக்கப் போயிட்டு வந்துக்கிறேன். டாக்டர் நீ சாப்பிட மட்டும் ஒரு வாட்ஸ்அப் எல்லாம் ஜஸ்கிரீன் சாப்பிடறதுக்கு ஒரு 4 மாசமா ஆகணுமா? யூனிஃபார்ம் எல்லாம் இங்க வந்துடும். யூனிஃபார்ம் சாப்பாடு யூனிஃபார்ம் எல்லாம் மண்ணில் கிடைக்கும். யூனிஃபார்ம் அருமையான டேஸ்ட். எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிறு நிறையும். கஞ்சி குடிச்சா தெம்பாவும் தெரியுமா இல்லையா? அப்படியே ஒரு புத்துணர்ச்சி வரும் உடம்புக்குள்ள. இந்த வெயிலுக்குள்ள அலைஞ்சிட்டு அப்படியே கண்ணு இருட்டம் கட்டிக்கிட்டு வரும்ல. வீட்டுல வந்து பழைய கஞ்சி மட்டும் குடிக்க அப்படியே கண்ணு தெளிவாக தெரியும். பழைய கஞ்சியை கண்டுபிடிச்ச முன்னோர்களுக்கு தான்ப்பா நன்றி சொல்லணும். நெசமாவே அந்த வடிச்ச தண்ணியை ஊத்தி வச்சு அதை நைட்டு ஊத்தி காலையில அதை குடிக்கன்னு கண்டுபிடிச்சா இருக்கீங்களா? இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற வீடியோ ஸ்டார்ட் பண்ணல இருந்து வாய் நிக்கவே மாட்டேங்க. நம்ம நான் ஏதாவது சொல்ல வர்றேன் ஓட்ட வண்டியில சொல்லுமா மாமா. அது என்னன்னு தெரியலமா, சின்ன பிள்ளைய இருந்தே வாய் நிக்க மாட்டுது. பேசினா பேசிக்கிட்டே இருப்பேன். அப்ப நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்றத பாருங்க. அவ்வளவுலாம் பேச மாட்டேன். உங்களை அறுக்கிற மாதிரிலாம் பேச மாட்டேன். சரி, நான் ஒரு நாள் ஃபுல்லா பேசாம இருக்கிறேன். இந்த ஃபேமிலி எப்படி இருக்குன்னு தெரியுமா? இந்த வீடே பேசாம இருந்தேன். இந்த ஃபேமிலியே மையான அமைதி மாதிரி இருக்கும். உங்களுக்கே இந்த வீடை பிடிக்காது யாருக்குமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. டாடா பாய். முடியாது. என்னத்தா திங்கும் போது அது என்ன சவுண்டு? அங்கதான் இருக்கு மாமா. மாமா சிம்பன்சி ஒண்ணு எட்டி பாக்குது. இப்பதான்டா குடிச்ச நீ.
குழம்பு ரெடி ஆகுது, குழம்பு வந்து சாப்பிட்டு கறி கூட பார்த்தா